சத்யநாராயண ஸ்ரீமன் நாராயண சூரியனது ஒளியானது ராஜகோபாலனின் பாதத்தில் படுவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கு. World full, my dear friends, a lot of people is looking. This is my native place. It is Mannargudi. There is Rajagopala temple is very famous. Always there is a festival, but this also one type of festival. This is we called Teppam. This is Tamil Nadu, so I would like to speak Tamil. So try to understand some my dear friends also. வணக்கம். நமஸ்காரம். எப்படி போயிட்டுருக்கு நம்ம தெப்பத் திருவிழா? தெப்பத் திருவிழா புராண காலத்திலிருந்து வெகு பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரம் இந்த ஜம்பகாரண்யம். இந்த ஹரித்ரா நதி தீர்த்தக்குளம் தான் ஆலயத்தினுடைய புஷ்கரணியாக தீர்த்தக்குளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 16,108 கோபியர்களோடு பகவான் ஜலக்கிரீடா மகோத்சவத்தை இந்த திருக்குளத்திலே ஆனி மாதத்திலே பௌர்ணமி தினத்திலே வெகு விசேஷமாக நடந்து அனுகிரகம் செய்து அந்த கோபியர்களுடைய திருமேனி மஞ்சள் கலந்ததால் ஹரித்ரா நதிங்கிற பேர். விசேஷமாக வேற எந்த தீர்த்தத்திற்கும் இல்லாத ஒரு புண்ணியம் இந்த தீர்த்தத்திற்கு உண்டு. பகவான் கிருஷ்ணனுடைய ஆச்சமனிய தீர்த்தம். அவன் இந்த தீர்த்தத்தை தான் வாய்க்கொப்பளித்து தீர்த்தமாடி தன் திருமேனி முழுவதும் இந்த நதியை இந்த தீர்த்தத்தை சேர்த்து கொண்டதாக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அகஸ்தியருடைய சிஷ்யராக விளங்கிய புலஸ்திய மகர்ஷி விஷ்ணு க்ஷேத்திர விபாகம் மகாபாரதத்திலே விஷ்ணு க்ஷேத்திர விபாகம் சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே 8 இடங்களிலே இந்த ஜம்பகாரண்ய மகாத்மியத்தினை சிறப்பாக சொல்லியிருக்கிறார். பீஷ்மாச்சாரியருக்கு சொல்லியிருக்கிறார். தத்ரோக்ஷ ரஜினி மேகாம் கோ சகஸ்ர பலம் பவேத். ஒரு நாள் இரவு இந்த க்ஷேத்திரத்தில் தங்கியிருந்தாலும் 1000 பசுமாடுகளை தானம் செய்த பலன் கிடைப்பதாக பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். 18 சித்தர்கள் எல்லாம் இந்த தீர்த்தத்திலே வந்து தீர்த்தமாடி எம்பெருமானோ அந்த ஆராதனத்திலே கலந்து கொள்வதாக ஐதீகம். மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தஞ்சாவூரிலே பஞ்சம் ஏற்பட்ட போது 1642 வருடம் இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து எம்பெருமானிடத்திலே பிரார்த்தனை செய்து 6 பாடல்கள் மங்களாசாசனம் சோஸ்திரமாக செய்து விஜயராகவ நாயகர் அவர்தான் இந்த கோவிலை கட்டினவர். அந்த மன்னனுடைய அரசபைக்கு சென்று அக்ஷயமாக தானியங்களையும் தனங்களையும் வழங்கினார் என்பது அவருடைய சரித்திரமே சொல்லக்கூடிய உண்மை. அதுக்கு இந்த தீர்த்தத்தினுடைய மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக சொல்லும் பொழுது விஸ்வகர்மாவால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. துவாரகா க்ஷேத்திரம் என்பது 4 புறங்களிலும் விசேஷமாக கடல் சூழ்ந்து நடுவிலே மையமாக துவாரகா க்ஷேத்திரம் உருவானதாக சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த மைய மண்டபமே துவாரகா நகராக கருதப்படுகிறது. இந்த 4 புறங்களிலும் இருக்கக்கூடிய 4 கரைகளிலுமே ஒவ்வொரு சிறப்பு மிகுந்த மகாத்மியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி க்ஷீராப்தி படித்துறை என்று பெயர். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய படித்துறை மங்கம்மா படித்துறை. இந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா படித்துறைக்கும் பிரபோத்சவ படித்துறை என்று பெயர், தெப்போத்சவ படித்துறைன்னு பேரு. மேற்கு பாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரைக்கு ஏகாதசி படித்துறை என்று பெயர். ஏகாதசி விரதம் இருந்தால் அந்த படித்துறையில ஸ்நானம் பண்ணணும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது எதிகள் படித்துறை, துறவிகள் தீர்த்தமாடுவது. வானமாமலை சுவாமிகள்லாம் தீர்த்தமாடுகிறார். அந்த வடமேற்கில் இருக்கக்கூடிய பகுதி வாயு மூலையில் இருக்கக்கூடிய பகுதி ஹரிச்சந்திரா காட். அதாவது முன்னோர்களுக்கு காரியம் செய்வது, முன்னோர்களுக்கு அந்த ஒரு சடலங்களை எரித்து விட்டு வருபவர்கள் அங்கே தீர்த்தமாட வேண்டும் என்பது. வடக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமர் சன்னதி படித்துறைக்கு சிவராத்திரி படித்துறை, மாக படித்துறை, மாசிமக படித்துறைன்னு பேரு. மகாமகத்தில் தீர்த்தமாடினால் என்ன பலனோ அந்த பலன் அந்த கரையில இருக்கு. அங்க ஈசானிய பாகத்தில் இருக்கக்கூடிய படித்துறைக்கு ஜப மண்டப படித்துறைன்னு பேரு. மகான்கள், ரிஷிகள், பெரியவர்கள் எல்லாம் அங்கே ஜபங்களை 12,000 முறை ஜபித்ததாக ஐதீகம். எனவே இந்த பிராந்தியம் முழுவதும், அதாவது விசேஷமா கோவில் பாதி குளம் பாதினா இந்த ஒரு குளத்துக்கு தான் அது சிறப்பு பொருந்தும். திருவாரூர் 5 வேலி, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வேலிக்கு மேலே 7 வேலி 6 வேலியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 23.5 ஏக்கர். வேற எந்த க்ஷேத்திரத்தையும் பார்க்க முடியாது. ஆசியாவினுடைய மிகப்பெரிய குளம் என்ற சிறப்பையும்
நம்முடைய குலம் பெற்றிருக்கிறது. எம்பெருமான் கார்த்திகை மாதத்திலே சிரவண நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை குரு ஹோரையிலே கோபிலர் கோபர்லயர் என்ற 2 முனிவர்களுக்கு காட்சி கொடுத்து 32 பிரிவாக கிருஷ்ணாவதாரத்தை காண்பித்தருளினார். எனவே அப்படிப்பட்ட புனிதமான கஷேத்திரத்திலே ஆனி மாதம் ஜேஷ்ட மாதம் வரக்கூடிய இந்த மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில எம்பெருமான் விசேஷமாக தெப்போத்சவத்தை நிறைவு செய்து தீர்த்தவாரி ஆகி இருக்கிறது. நேத்திக்கு நாள் வியாச பூஜைன்னு பேர். அதாவது எதிகள் 18 புராணங்களை அருளிய வேதங்களை தொகுத்து தந்த மகாபாரத மகாகாவியத்தை படைத்தருளிய ஸ்ரீமன் வேத வியாசர் அவரை ஆராதிக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகுதான் சாதுர்மாசி விரதங்கள் தொடங்கும், எதிகள் தொடங்குவார்கள். எனவே அப்படிப்பட்ட சிறப்பான, இன்னும் சொல்லப்போனா இந்த மாசத்தோட உத்தராயண புண்ணிய காலம் நிறைவு பெறுகிறது. சூரியன் வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய காலம் இந்த மாதத்தோடு நிறைவு பெற்று ஆடி மாதம் அடுத்த மாதத்திலிருந்து வரக்கூடிய காலம் 6 மாசம் தட்சிணாயனம் சொல்லப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட சிறப்பான நாளில் தேவர்களுடைய காலை பொழுது நிறைவு நாளாக, அதாவது நிறைவு மாதமாக இந்த ஆனி மாதம். எனவே இந்த விசேஷத்தமான இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தவர்களுக்கு, கேட்டவர்களுக்கெல்லாம் ருக்மணி சத்யபாமா ஹேமாப்ஜனாயிகா சமேத ஸ்ரீ ராஜகோபாலனுடைய பரிபூர்ண கிருபை சகலருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய என்னுடைய அருமை சகோதரர் பாரதி முருகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, பார்க்கக்கூடிய நெஞ்சங்கள், கேட்கக்கூடிய நெஞ்சங்களுக்கு தர்மார்த்தம், காமியார்த்தம், புத்தரார்த்தி, மோக்ஷார்த்தம் என்று சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டுமாய் எம்பெருமானுடைய திருத்தாள் படுகிறேன். கமலாச்சரணாம்போஜ கௌஸ்துபாங்கிதவக்ஷசே கல்யாண குணபூர்ணாய் ஜம்பகேசாய் மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய் மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம். I would like to share some scientific matter also. How much is there in our Rajagopal Swami temple, the inside the temple capacity of the place, the same capacity of the place in this, the column we are calling the port. The same capacity this port also. So many scientists, they are living in India and Tamil Nadu. They are making the temple. It is not for the building. It is the scientific they are making. They are the very good scientists. I would like to inform that one. If have somebody doubt in the world, whoever want to come to visit, please welcome our place. Thanks for watching. Nandri, vanakkam. நன்றி. பெருமாள் சாமப்புறாரு வர்றாங்க வந்துட்டு அடிக்கிறான். சரியா? அவங்களுக்கு எத்தனை சேர்? 2 எவ்வளோ வரும்? அப்போ நேராக போய் போய்க்குமா? ம்.